தமிழ்நாட்டுடைய கடன் சுமையே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா? 4.25 லட்சம் கோடியா இருந்த கடன் அதிமுக இல்ல ஆட்சியில 4.25 லட்சம். சதவீதத்தை ஒப்பிடும்போது திமுக ஆட்சியில் குறைவு. ஏங்க அப்படியே டபுளா மாறி இருக்குங்க கடன் சுமை. அவர்கள் 10 வாங்கிய லட்சம் கோடி கடன் தொட்டிருக்குங்க. அளவிற்கு 10 ஆண்டு காலத்துல அவர்கள் வாங்கிய அளவிற்கும் 5 ஆண்டு காலத்துல திமுக வாங்கியதற்கும் அந்த இல்ல சதவீதம் 10 ஆண்டுகள் சேர்த்து 4.25 குறைவு. லட்சம் கோடி கடன். ஜிடிபி ரேஷியோ இல்ல நான் சொல்றேன். 28.7க்கு மேல திமுக அரசாங்கத்தால் கடனே வாங்க முடியாது. நாம இப்ப வாங்கி இருக்கிறது 26.7% தான் தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்குது. இல்ல கடன் சொல்லுங்க. சுமை அதிகரிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். அதிகமா இருக்குன்ற ரெட்டிப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒன்றிய 10 அரசு வருஷமா இருந்து 4.25 லட்சம் கோடி கடன் அதிமுக கடன் வச்சுட்டு போனது. நீங்க இந்த 5 வருஷத்திலே நீங்க வாங்கின கடன், நீங்க வச்ச கடன் இன்னைக்கு சுமையா இருக்கிறது 10 நிலுவைத் லட்சம் கோடியா. தொகையை ஒன்றிய அரசு தந்தா ஏன் சார் நாங்க வந்து கடன் வாங்க போறோம்? எது தரலன்னு கேக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் என்னத்த தரல? பேரிடர் நிவாரண நிதி தரல சார். ம். கல்விக்கான நிதியை தரல சார். ம். இன்னைக்கு ஜல்ஜீவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நாங்க தரோன்றாங்க. ஜல்ஜீவன் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா சார்? வீடு வீடுக்கு பைப் போயிருக்குல்ல. கல்விக்கான அதாவது இலவச கல்வியை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா சார்? ம். பேரிடர் நிதி தமிழ்நாட்டுல பேரிடரே நடக்கலையா சார்? சார் ஒண்ணும் இல்ல, நீங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறதுனால உங்ககிட்ட நான் ஒண்ணு வந்து தெளிவுபடுத்திடுறேன். கஜா புயல் வந்துச்சுல சார், கஜா புயல்ல வில்லேஜ் ஆபீசர் ஒருத்தர் வராங்க சார். அங்க வந்து பேரிடர் பணியை பார்ப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் நேரடியா போயிட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்திருக்கிறார் சார் கடந்த ஆட்சியில. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்துற அதிமுக பாஜக இதை பத்தி பேச ஏதாவது ஒரு தகுதி இருக்கா சார்? இதை பத்தி எல்லாம் பேச நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. நீங்க ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க அதிமுக மாவட்ட செயலாளர் அங்க வந்து பேரிடர் நிவாரண நிதியை மேற்கொள்ள சலைச்சவங்களே இல்ல. உங்க ஆட்சியிலயும் அதே தான் நடந்துச்சு. உங்க ஆட்சி நீங்க சலைச்சவங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இது போல யாராவது கட்சியில் இருப்பவர்கள், கட்சியில உயர்மட்டத்தில் இருப்பவர்கள், மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள், கட்சி நிர்வாகிகளே பல பெண்களுக்கு துன்புறுத்தல் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம வழக்குகளே பதியாமல் அது வந்து பேசு பொருளாகி வழக்கு பதிந்ததெல்லாம் இன்னைக்கு கட்சியில அவங்க இருக்காங்க. என்னுடைய கேள்வி அதுதான், உங்க கட்சி நிர்வாகிகள் தானே கட்சியில இருக்காங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் தானே நிறைய கட்சியில அதிமுகல நிறைய பேரோட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. அவர்கள் இன்றைக்கு அதே கட்சியில் தான் இருக்கிறார்கள். சரி, அதை உங்களால் தடுக்க முடியுமா? திமுகல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ண அந்த கட்சியில இருக்காருங்க, நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு பேரை